வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் நமக்கு எப்படி இருக்குது? நம்மளுக்கு எல்லாம் சூப்பர் தாங்க. நம்மளுக்கு என்ன ரிஷபம் எடுத்துகிட்டு போய் நம்மளாம் சமாளிச்சிட ஆளுங்க. இப்போ எங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னா முயற்சி ஸ்தானம். இப்போ ரிஷபத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை, எல்லாமே நல்லா இருக்கு. ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால எல்லாமே ஸ்லோவாக கிடைக்கும். அப்போது என்ன ஆகும், ஸ்லோவாக கிடைக்கும் போது என்னடா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இன்னும் சலிப்பு வரும்ல. சலிப்பு வராமல் அதை எடுத்து அதையே ஒரு ஃபியூயலாக மாற்றி, அந்த கஷ்டத்தையே ஒரு எரிபொருளாக மாற்றி ஓடுறவன் தான் ஜெயிப்பான். நம்ம வந்து ரிஷபம் காளமாடு. சரி, என்ன அடி அடித்தாலும் இறங்கி நின்று முட்டி மோதி ஆடுற ஆள். இப்போ உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் தான் குரு பகவான் வர்றாரு. அதனால் இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் வந்து கல்யாணமோ இல்லை நீங்கள் படிப்போ வேலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஜூன் 2 பார்ப்பீங்க, நிறைய ஃபாஸ்ட்டாக நடக்கும். இன்னொன்று, உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸர் ஜூனியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்து நீங்கள் வந்து வேறு என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா, கல்யாணம் சூப்பரான டைம் கல்யாணத்துக்கு. ஏன்னா ரிஷபத்தில் நிறைய பேருக்கு இந்த கல்யாணம்லாம் எனக்கு என்ன சொன்னாங்க ரிஷபம்னா, சார் ப்ரப்போசல் வருது சார், கடைசி நேரத்தில் மிஸ் ஆகுது சார். இதில் கொடுமை என்னென்னா, ரிஷபராசி லக்னக்காரங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, பல் வரிசை நல்லாயிருக்கும், முகம் லட்சணமாக இருக்கும். அதான் ரோஹிணி நட்சத்திரம்லாம் இருந்தீங்கன்னா முகம் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கும் நம்மளும் இருக்கும். கிருஷ்ணர் ரோஹிணி. சரிங்களா? ஆனால் கல்யாணம் இவங்களுக்காக கல்யாணம் தடங்கலாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களெலாம் கல்யாணம் இப்போ செட் ஆகுறதுக்கு சூப்பரான டைம். தாராளமாக நீங்கள் வந்து இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜூன் 2 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சா அது டக்குன்னு உங்களுக்கு
அரேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? கல்யாணம். அதுவும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோன்னா, குறிப்பிட்ட நாள் ஹோரை நான் வந்து இதே சேனலில் மாதக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த குறிப்பிட்ட நாள் ஹோரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ரிஷபம்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்களோ, பூ வைக்கிறீங்களோ, நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்களோ, இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அதாவது இதை சொல்லி இதை ட்ரை பண்ணி பல பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. என்னுடைய கிளைண்ட்ஸு, நம்ம கிளைண்ட்ஸு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நாள் ஹோரை இதை மட்டும் பிடிச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இது கல்யாணமும் எல்லா விஷயத்தையும், இது கல்யாணம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி. சரி, ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து அப்பா, பெரியவங்க, குருமார்கள் இவங்களோடலாம் வந்து சூப்பராக ரேப்போ வருங்க. கவர்மெண்ட்லலாம் உங்களுக்கு ஏதாவது வேலை முடியணும்னா இப்போ அதை ட்ரை பண்ணி முடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இதுலேயே நிறைய பேர் பேங்கிங் செக்டர்ஸில் இருப்பீங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஏதோ நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டில் வந்து நான் ஏதோ ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை ஏதோ ஒரு பட்டா வாங்கியிருந்தேன். ஏன்னா இது வந்து நிலராசி, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய பண்ணுவீங்க. நான் ஒரு லேண்டை விற்கணும், இல்லை லேண்டை வாங்கணும் சார், இல்லை டாக்குமெண்ட் ஏதோ கரெக்ஷன் பண்ணணும். கவர்மெண்ட்டில் முடிக்க வேண்டிய விஷயங்களை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அதை முடிச்சுக்கிறதுக்கு டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் 4 ஹோரை பார்த்து பண்ணுறது. சரியா? இதை வந்து நிறைய ரியல் எஸ்டேட்காரங்க இது யூஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. நிறைய லேண்டு விற்கிறவங்க இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது அடுத்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கும். ஏன்னா 11லலாம் சனி பகவான் இருக்கிறதுனால ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கும். அது வந்து நீங்கள் முன்னாடி இருந்த ப்ராஃபிட் அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமே இப்போ வளரும். சரி, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுடைய எனர்ஜியை எதை நோக்கி அனுப்புகிறோமோ அதுதான் வேலை செய்யும். அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட் வளரும்னு சொல்லிட்டோன்னா அது தானே வளராது. அது என்ன நடக்குது, நம்ம அந்த ஆடிட்டிங்னு சொல்லுவோம். அந்த ஆடிட்டிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து சூப்பராக இப்போ க்ரோ ஆகும். அதுக்கான டைம் நல்லா இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் இதில் வந்து திருமணம் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் மறுமணம். இப்போ திருமணத்தை விட மறுமணத்துக்கு தான் அதிக ஜாதகம் பார்க்க வராங்க. மறுமணத்துக்கும் இப்போ டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து மறுமணமும் இப்போ ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் சூப்பராக வேலை செய்யணும்னா நம்ம சொல்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை குரு ஹோரையில் வந்து போயிட்டு லக்ஷ்மி தாயார் வழிபடுது. லக்ஷ்மி தாயார் சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர் இவங்க வேலை செய்வாங்க. வெள்ளை மொச்சை வந்து வெள்ளத்தில் கலந்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க, சூப்பராக வேலை செய்யும். ஸோ உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது சார், எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும் ஜாதகத்தில், குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா, எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது,
அப்படின்றத பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை இன்னும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்தியெல்லாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு. சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிச்சாகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்றும் குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க. என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.